தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு பெரம்பூரில். அதில் பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 520 கோடி ரூபா. ஆனால் ஒரு படத்துக்கு 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்தில் ஆரம்பத்தில் ஒரு 10 படம் டுபாக ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஓசியில் போய் நடிச்சு கொடுத்துருப்பாரு. இவருக்கு சம்பளம்லாம் கொடுக்குற ஸ்டேஜில் இவர் இல்லை. அதுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் இருக்குல்ல, 1 கோடி 2 கோடி 4 கோடி 8 கோடி 10 கோடி 30 கோடி 30 கோடியிலேருந்து 100 கோடி 100 கோடியிலேருந்து 150 180லேருந்து 200 200லேருந்து 275 வந்து கிட்டத்தட்ட சங்கீதாக்கு 12 கோடியே 60,000 கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து அப்பாக்கு கடன் கொடுத்துருக்காரு, அம்மாக்கு கடன் கொடுத்துருக்காரு, மனைவிக்கு கடன் கொடுத்துருக்காரு, பையனுக்கு கடன் கொடுத்துருக்காரு, பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்காரு. அடுத்த தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி தாக்கல் பண்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அநேகமா திருச்சியில கொஞ்சம் மாத்தி நானே கடனாளியா இருக்கிறேன், எனக்கே நான் கடன் கொடுத்துருக்கேன் கூட சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதோ ஸ்கூல் வச்சுருக்கேன், அப்புறம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் இப்போ சொல்கிறாரு. கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்க. இந்த டெய்லி வட்டி கொடுப்பாங்கல்ல கோயம்பேடு மார்க்கெட்டில், காலையில் ஒரு கையிலே கட்டிட்டு துண்டை கட்டிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வசூலுங்க, செமையான வசூல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த 35 வருஷம் இவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பட் நிஜமாக ஒரு 7,000 கோடி 10,000 கோடி சொத்து இருந்திருக்கும். ஏன்னா காலையில் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, காலையில் 100 ரூபா கொடுப்பாங்க, சாயந்தரம் 110 ரூபா வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸில் பிரமாதமான காசு. பீச்சில் இலந்த பழம் விற்கிறவன், ஐஸ்கிரீம் விற்கிறவன், மீன் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் கந்து வட்டி கொடுக்குற பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்கிட்ட எல்லாம் வட்டி வாங்குறாரா, மார்வாடி கடை வச்சுருக்காரா, அது எதுவும் சொல்லியிருக்காரு. அதில் ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் வச்சிருக்காரு விஜய் அவர்கள். 2000 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தான் வந்து அதற்கான ஒரு டைரக்டராக இருந்திருக்காங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2023லேருந்து 2025 வரைக்கும் அவருடைய டிரைவர் ராஜேந்திரன் அவர் தான் வந்து டைரக்டராக மாற்றிருக்காரு. பேர் பினாமி தான் ராஜேந்திரன், டிரைவர் பேர் அது டிரைவர் ராஜேந்திரன் தான். அவர் பேரில் வந்து இந்த மாதிரி டைரக்டர்னு போட்டிருக்காரு. அப்படின்னா இதே மாதிரி சொத்துக்கள்லாம் பல சொத்துக்கள் பல பேரில் வந்து பினாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் விஜய்க்கு பினாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஒரு நடிகை அவங்க பேரில் வந்து பெரிய சொத்து வந்து கைமாறிடுச்சு. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு நம்மளோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வேட்புமனுவில் அவருடைய சொத்து விவரங்களையும் வெளியிட்டிருக்கார். கிட்டத்தட்ட 520 கோடி ரூபாய் அப்படிங்கிறத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதில் குடும்பத்துக்கு கடன் கொடுத்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பாக 520 கோடி அப்படிங்கிறது என்ன இவ்வளோ கம்மியாக மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா எல்லோருடைய பார்வையாக இருந்தது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? ஆமாம், பாவம் கம்மியாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. காசு இல்லாமல் தவிக்கிறாரு. தேர்தல் செலவு காசு இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க. 234 தொகுதியிலையும் எப்படி வந்து தேர்தலை சந்திக்க போகிறாருன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. காசு இறக்க மாட்டேங்கிறாரு, காசு இறக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. 7,500 கோடி ரூபாய்க்கு கிட்ட சொத்து இருக்கும் விஜய்க்குன்னு சொன்னாங்க. பாவம் பாருங்கள், 520 கோடி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தடவையும் தனி விமானத்தில் போகிறார். வெறும் 40 லட்சம் தான். இப்போ இந்த வளகாப்புக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அட்லியோடைய மனைவி பிரியாவுடைய வளகாப்புக்கு போயிட்டு வந்த செலவு வெறும் 40 லட்சம். 520 கோடி ரூபா சொத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் சிபிஐ விசாரணைக்கு போனது வந்தது, அப்புறம் மலேசியாவுக்கு தனி விமானத்தில் போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் 80 லட்சம் 1 கோடி அவ்வளோதான் விமான செலவு மட்டும். இவர் வந்து எப்படின்னா மக்களோட மக்களாக வந்து பயணிக்க மாட்டார், ஆனால் மக்கள் தலைவராக மாறணும்னு ஆசைப்படுவார். மக்களோட மக்களாக பயணிக்காத எவனுமே மக்கள் தலைவராக மாறினதா சரித்திரமே கிடையாது. தனி விமானத்தில் தான் போகிறார். ஸ்டாலின்லேருந்து எடப்பாடியிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா மக்கள் விமானத்தில் தான் போகிறாங்க. இவர் மட்டும் தனி விமானத்தில் போகிறாரு. ஒவ்வொரு தடவையும் விமான செலவு 40 லட்சம் 80 லட்சம். அதாவது ஏதாவது முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போகிறாரு, ஒரு 80 லட்சம் செலவழிக்கிறாரு. அதுலேருந்து ஒரு 800 கோடி வரப்போகுது அப்படின்னா பரவாயில்ல. அட்லியோட சீமந்தத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் செலவழிச்சுட்டு விமானத்தில் போயிட்டு வர்றாரு. அவருடைய சொத்து பாவம் 520 கோடி தான் இருந்திருக்கு. தேர்தல் ஆணையத்தில் இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு பெரம்பூரில். அதில் பார்த்தீங்கன்னா அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 520 கோடி ரூபா. ஆனால் ஒரு படத்துக்கு 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? 275 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்தில் ஆரம்பத்தில் ஒரு 10 படம் டுபாக ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஓசியில் போய் நடிச்சு கொடுத்துருப்பாரு. இவருக்கு சம்பளம்லாம் கொடுக்குற ஸ்டேஜில் இவர் இல்லை. அதுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் இருக்குல்ல, 1 கோடி 2 கோடி 4 கோடி 8 கோடி 10 கோடி 30 கோடி 30 கோடியிலேருந்து 100 கோடி 100 கோடியிலேருந்து 150 150லேருந்து 200 200லேருந்து 275 275க்கு வந்தே
கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ஆச்சு. டாப் ஸ்டாரா 100 மாறி கோடிக்கு மேல சம்பளமே ஒரு 10-15 படங்கள்ல வாங்கியிருப்பார் இல்லையா? நிச்சயமா ஒரு 20 படங்கள்லயாவது ஒரு 200 கோடி ரூபாய், ஆவரேஜா 275 நம்ம போக வேண்டாம், 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காருன்னா அப்படி ஒரு 20 படத்துக்காவது 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பாரு. 200 × 20ன்னு பாத்தீங்கன்னா 4000 கோடி. 4000 கோடி வந்து சொத்து இருக்கணும் நியாயமா பார்த்தா. அதாவது 4000 கோடி இவர் வாங்கின சொத்தே இருக்கணும். இவரெல்லாம் எப்படின்னா 1991 பணம் சம்பாதிக்கிறாரு. அப்போ முதலீடு செஞ்ச சொத்து, ஒரு உதாரணத்துக்கு விருகம்பாக்கத்தில் ஒரு கிரவுண்டு வந்து 2 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு கிரவுண்டு 2 லட்சத்துக்கு வாங்க முடியுமா? ஒரு கிரவுண்டு வந்து 2 கோடி இருக்கும். ஒன்றும் இல்லை, அன்றைக்கி ஒரு பவுன் உதாரணம் சொல்கிறேன். அது அந்த 92, 93, 94, 95 காலகட்டத்தில் ஒரு பவுன் வாங்கியிருந்தாருன்னா 1000 ரூபா தான் ஒரு கிராம்னு வச்சுக்கோங்க. 1000 ரூபா ஒரு கிராம்னு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன ஒரு கிராம் எவ்வளோ? 5000 ரூபா போகுது கோல்டு. அப்படி இருக்கும்போது மதிப்பு வந்து கூடுது. இந்த 30 வருஷத்தில் வந்து சொத்து மதிப்பும் தங்க மதிப்பும் வெள்ளி மதிப்பும் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஒரு முட்டாளை கூட போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க குறைஞ்சிருக்கா கூடியிருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனார் இருக்கார்ல, அவர் பயங்கரமான ஒரு டெக்னிக்கலி வெல் ஸ்கில்டு. படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமான படங்களாக எடுப்பார், அற்புதமான படங்களாக எடுப்பார். அவர் காவியம் படைப்பார். ஒவ்வொரு படம் பார்த்தீங்கன்னா காவியமாக இருக்கும். அவர் படங்கள்லாம் பாருங்களேன், அடடா இப்படி ஒரு படம் எடுத்துருக்காரு, அடடா இப்படி ஒரு படம் எடுத்துருக்காரு, அப்படி மாதிரி படங்கள்லாம் எடுத்து எல்லாம் எப்படி சொல்கிறது, ஊர்வாயில் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஊர்வாயில் எல்லா வாயிலையும் உளுந்து சம்பாரித்து அவர் கோடிகளில் சம்பாரித்து சொத்து வாங்கி போட்டிருக்காரு. எத்தனை கோடி இருக்கும்? எஸ். ஏ. சந்திரசேகர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 படமோ 70 படமோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு 40 படத்துக்கு மேலே தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. இவருக்கு வந்து சொத்தே கிடையாது. அவங்க அம்மா சோபா சந்திரசேகர், அவங்க அந்த அம்மா பாடுவாங்க நல்லா. அதுக்கு எவ்வளோ காசு வாங்கியிருப்பாங்க? தொட்டப்பட்டா ரொட்டு மேலே முட்டை போரட்டா அதெல்லாம் அவங்க தான் பாடினாங்க. ஊர்மிளா அந்த பாட்டெலாம் பண்ணாங்க. பாப்புலர் சிங்கரு, அவங்களுக்கு ஒரு பெரிய ரெமுனரேஷன் வந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னிசை மலை, நண்பன் அப்படின்னு ஏதோ படங்கள்லாம் எடுத்தாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். அப்படியே சோபாமா வந்து டைரக்டர். அது மாதிரி வந்து குடும்பத்தையே வந்து சினிமாவில் எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சம்பாதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சம்பாதிச்ச குடும்பம் தான் இந்த எஸ்எஸ்சி குடும்பம். இந்த விஜய் அப்படின்னும் போது உங்கள் விஜய் உயிரென வரேன் அப்படின்னு பாடிட்டு எப்படி பாருங்களேன், வருமானமே இல்லாமல் இருந்திருக்காருங்கிற உண்மை. இன்னைக்கு பாவம் அவர் தேர்தல் நிற்கலைன்னா நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? விஜய்கிட்ட ஒரு 7500 கோடி இருக்குமா, ஒரு 10,000 கோடி இருக்குமா அப்படின்னு ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்போம். உண்மை இன்னைக்கு வெளியே வந்துருச்சுங்க. 520 கோடி அசையும் அசையா சொத்துக்கள் அவ்வளோதான் இருக்குது. அவர் வச்சிருக்க காரெல்லாம் ஒவ்வொரு காரும் பார்த்தீங்கன்னா 12 கோடி 18 கோடி 20 கோடி, காரே 50 கோடிக்கு வச்சுருக்காருங்க. அப்புறம் பாருங்க, 2 வீலர் வேற வச்சிருக்காரு, மொப்பட்டு வச்சிருக்காரு, எக்ஸல் அதை வச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு போன எலெக்ஷன்லையா கொடி போட்டு ஏதாவது டிஎம்கே கலரில் வந்து சைக்கிளில் போனார்ல, சைக்கிள் எங்க அது கணக்கில் காமிச்சாரா இல்லையா? பையன் சைக்கிள் சொன்னாரு. பையன் சைக்கிள். அது பையன் சைக்கிள் எப்படிங்க? பையனுக்கு இவர் கடன் கொடுத்துருக்கிறாரு. பையனுக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்காருன்னா ஏதோ 8,78,000 ரூபா அப்படி புள்ளி விவரமாக எழுதியிருக்காரு. பையனுக்கு கடன் கொடுத்தது சஞ்சய் பிறந்த மகனுக்கு கடன் கொடுத்துருக்காரு 8,78,000 ரூபா. மகள் பாவம், அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு 4,06,000 ரூபா. யாரையுமே விட்டு வைக்கல. சம்பாதிக்கிறவங்க கூட வந்து பையன் பொண்ணுக்கு வந்து இல்ல அது அப்புறம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு காசு கொடுத்துருக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு 87 லட்சத்தி ஒரு 78,000 ரூபாயை நம்ம கொடுத்துருக்காரு. எல்லாம் புள்ளி விவரமா சொல்லியிருக்காரு. அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்காருங்க. அப்பாவுக்கு கூட கடன் கொடுத்த பையனை பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு 3 கோடியே 2 லட்ச ரூபா அப்பா கொடுத்துருக்காரு. மனைவிக்கு சங்கீதாக்கு 12 கோடியே 60,000 கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு, அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்காரு, மனைவிக்கு கடன் கொடுத்துருக்காரு, பையனுக்கு கடன் கொடுத்துருக்காரு, பொண்ணுக்கு கடன் கொடுத்துருக்காரு. அவர் அது அடுத்து சொல்லுவார். அடுத்த தேர்தல் அறிக்கை இந்த மாதிரி தாக்கல் பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுன்னா அநேகமாக திருச்சியில் கொஞ்சம் மாற்றி நானே கடனாளியாக இருக்கிறேன், எனக்கே நான் கடன் கொடுத்துருக்கேன்னு கூட சொல்லுவார். மனப்பிரமைன்னு சொல்லுவாங்கள்ல, சித்த பிரமை பிடிச்சவங்க கூட இப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு, அதாவது கூலி வேலை பார்க்குறவங்க கூட, ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட, கோயம்பேட்டில் மூட்டை தூக்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா எப்படியாவது பையனை வந்து இன்ஜினியர் ஆக்கிட மாட்டோமா, டாக்டர் ஆக்கிட மாட்டோமான்னு ஊரில் உலகத்தில்
குடும்பத்தில் உள்ளவன் காலை பிடிச்சி கையை பிடிச்சி கெஞ்சி கடனை வாங்கி கந்து வட்டிக்கு வாங்கி என்னென்னமோ பண்ணி படிக்க வைக்கிறான் சார். இதுதான் உண்மை. ஒரு தகப்பனாக பார்த்தீங்கன்னா பையனை படிக்க வைக்கிறதுக்கு பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கி அவ்வளோ அரும்பாடுபடுறாங்க. படிப்பினோட அருமை தெரிஞ்சு எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க சார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜில் எல்லாரும் வந்து நல்லா படிக்கிறாங்க. அதில் வந்து தகப்பன் நீங்கள் அவங்க அப்பா என்னன்னு கேளுங்களேன், பீச்சில் இழந்த பழம் விற்றுக்கிட்டு இருப்பார், பீச்சில் வந்து வண்டியில் ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா பசங்களை இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் காலேஜ்னு டாக்டர்னு படிக்க வச்சு பசங்களை எப்படியாவது ஆளாக்கி விட்டுற முடியுமா? எப்படி சார் ஒரு தகப்பன் அவனோட எண்ணங்கள் என்னமா சார் இருக்கும்? நம்மளுடைய பிள்ளைங்களை எப்படியாவது ஒரு ஆளாக்கி விட்டுணும், எப்படியாவது திருமணம் பண்ணி கொடுத்துடணும், நல்லபடியாக செட்டில் பண்ணி விட்டுணும், இப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகனுக்கே 8 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காரு, மகளுக்கு ஒரு 4 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டு. ஒரு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றதுக்கு 40 லட்ச ரூபா செலவழிக்கிறவருக்கு மகனுக்கு 8 லட்சமும் மகளுக்கு 4 லட்சமும் கொடுத்ததை எழுதி வச்சிருக்காரு, நோட் புக்கில் எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டெய்லி என்னென்ன சொல்லணும், டெய்லி எவ்வளோ கொடுத்தாரு, இது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் 4,06,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு கடை 5 லட்சமாக கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக கொடுத்துருந்தாருன்னா 5 லட்சமாக ரவுண்டு ஃபிகராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா 3,000 வேணும், 3,000 அப்பா 7,000 வேணும். எதுக்கு? ஃபேர்வெல் பார்ட்டிப்பா ஸ்கூலில். ஓகே 7,000. இப்படி மகளுக்கு கடன் கொடுத்துருக்காரு. பாவம் அந்த பிள்ளை படித்து, மயன் பாவம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை படித்து அந்த பிள்ளை ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு கிளர்க்கு வேலையோ இல்லை வந்து கிடைக்கிற வேலை ஒரு கவர்மெண்ட் வேலையோ ஏதோ ஒன்று கிடைச்சிச்சுன்னா அதில் சம்பாதிக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 லட்சத்தை ஒரு 15 வருஷத்தில் அப்பா கிடச்சிரும். அதே மாதிரி மகங்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்மான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அவர் வாங்குற சம்பளத்தில் அப்பாவுக்கு இந்த கடன் அடிச்சிருவார். இப்போ இந்த பையன்லாம் இதை பார்க்காம இருப்பார். மனைவியோட கருத்து வேறுபாடு விடுங்க, பையன் இதை பார்க்காம இருப்பார். இப்படி கேவலப்படுத்தினா எப்படி? அதாவது அந்த பையன் சொசைட்டியில் வாழ்கிறதா வேண்டாமா? கூட இருக்கவங்களாம் கேட்பாங்கல்ல, என்னடா உங்கள் அப்பா உனக்கு கடன் கொடுத்துருக்காராமேன்னு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நக்கல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? என்னடா 8 லட்சம் வாங்கியிருக்கீங்க உங்கள் அப்பாட்ட திருப்பி கொடுக்கலையாமலன்னு கேட்டாங்கன்னா அசிங்கமாக இருக்குமா இல்லையா? பொண்ணுக்கிட்ட கேட்டாங்கன்னா அசிங்கமாக இருக்குமா இல்லையா? இதெல்லாம் தான் சொல்கிறேன்ல, அப்பாவுக்கு கடன், அம்மாவுக்கு கடன், மகனுக்கு கடன், மகளுக்கு கடன், மனைவி கடன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணலாம். ஏதோ ஸ்கூல் வச்சுருக்கேன், அப்புறம் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் இப்போ சொல்கிறாரு. கந்து வட்டி பிஸ்னஸ் பண்ணார்னு வச்சுக்கோங்க. இந்த டெய்லி வட்டி கொடுப்பாங்கல்ல கோயம்பேடு மார்க்கெட்டில், காலையில் ஒரு கையிலே கட்டிட்டு துண்டை கட்டிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன், நல்ல வசூலுங்க, செமையான வசூல். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த 35 வருஷம் ஒரு பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நிஜமாக ஒரு 7,000 கோடி 10,000 கோடி சொத்து இருந்திருக்கும். ஏன்னா காலையில் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, காலையில் 100 ரூபா கொடுப்பாங்க, சாயந்தரம் 110 ரூபா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸில் பிரமாதமான காசு. இந்த பீச்சில் இலந்த பழம் விற்கிறவன், ஐஸ்கிரீம் விற்கிறவன், மீன் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்களுக்குலாம் கந்து வட்டி கொடுத்துடலான்னு நினைக்கிறேன், கொடுக்குற பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிள்ளைங்கிட்டையெல்லாம் வட்டி வாங்குறாரா, மார்வாடி கடை வச்சுருக்காரா, அது எதுவும் சொல்லியிருக்காரு. அதில் நான் வந்து ஒரு மார்வாடி கடை ஒன்று வச்சுருக்கேன், அதன் மூலமாக நிறைய பேர் கடன் கொடுத்துருக்கேன் ஏதாவது சொல்லி புஷிக்கு வேற கடன் கொடுத்துருக்காரு. சும்மா போன விஜயை அரசியலுக்கு இழுத்து விட்டது புஷி. சும்மா போன புஷியை கடன் கொடுத்துருக்கேன்னு அவரையும் உள்ளே இழுத்து விட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து யாருமே முதல்ல வந்து ஒரு வேட்பு மனு தாக்கல்ல நான் கடன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட யாராவது வெளியாளுக்கு வந்து 2 கோடி கொடுத்துருக்கேன், 4 கோடி கொடுத்துருக்கேன், 10 கோடி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அதில் ஒரு பொருள் இருக்கும், அர்த்தம் இருக்கும். இவர் என்ன அப்படின்னா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த குடும்பமே கடனாளி குடும்பமாக இருக்குது இவரை தவிர. மொத்த குடும்பமே கடனாளியாக இருக்குது இவரை தவிர. இப்படி ஒரு வேட்பு மனுவில் இப்படி ஒரு சொத்து தாக்கல் பண்ணதை இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே கிடையாது. குறிப்பாக சொத்துக்கள் வந்து எல்லாமே இவர் பேர்லேயே வாங்கியிருக்காரு. கார்லேருந்து வீட்டிலேருந்து எல்லாமே நிறையா எஸ்டேட்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இவர் பேரில் தான் வாங்கியிருக்காரு. பையன் பொண்ணு பொண்டாட்டி பேரில் ஒன்று கூட வாங்கலையே சார். வாங்க மாட்டார். ஏன்னா வந்து இவருக்கு வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாரும் எப்படி பிச்சுட்டு ஓடிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. அப்படி பிச்சுக்கிட்டு ஓடிட்டா நம்மளை நடுத்தருவில் விட்டுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் வந்து அவர் வாங்க மாட்டார். இதெல்லாம் எப்படின்னா இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு மனநோய் தான் அதெல்லாம். அதாவது யாராக இருந்தாலும் சரி, பொண்ணுக்கு நகை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, மனைவிக்கு நகை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, மனைவிக்கு ஒரு வைரத நெக்லஸை கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சாதாரணமாக சம்பாதிக்கிறவங்க கூட அவனுடைய ஒவ்வொருத்தனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா, ஆவரேஜாக 200 கோடி ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு இவ்வளோ சொத்து பணம் ஒரு சம்பளம் வாங்குறவர் அந்த சொத்துக்களை யார் பேர்லேயுமே வாங்கலை, தன் பேர்லேயே வாங்கியிருக்காரு. அப்படின்னா இன்செக்யூர்ட் ஃபீல், அதாவது வந்து எதுவும் எப்போ வேணாலும் நடக்கும், நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு மனநிலை இருக்கும் சார். சில பேருக்கு அப்படி இருக்கும். அப்படி ஒருத்தராக தான் நான் விஜய் பார்க்குறேன். குறிப்பாக ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமும் வச்சிருக்காரு விஜய் அவர்கள். 2000 ஆண்டில் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி தான் வந்து அதற்கான ஒரு டைரக்டராக இருந்திருக்காங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2023லேருந்து 2025 வரைக்கும் அவருடைய டிரைவர் ராஜேந்திரன் தான் வந்து
ராஜேந்திரன் போட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் தான் வந்து டைரக்டரா மாத்திருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேட்பாளர் பட்டியல் வெளியானோடனே டிரைவர் மகனுக்கு சீட்டு கொடுத்துறாரு பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய மனசு அப்படின்லாம் வந்து விஜய் அவர்களை புகழ்ந்து இந்த மனசு யாருக்கு வரும் அப்படிலாம் பேசினாங்க. அதான் சொல்லணும் சார், இது வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர் பினாமி தான். ராஜேந்திரன் டிரைவர் பேர், அது டிரைவர் ராஜேந்திரன் தான். அவர் பேரில் வந்து இந்த மாதிரி டேரக்டர்னு போட்டிருக்காரு அப்படின்னா, இதே மாதிரி சொத்துக்கள்லாம் பல சொத்துக்கள் பல பேரில் வந்து பினாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் விஜய்க்கு பினாமியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக ஒரு நடிகை, அவங்க பேரில் வந்து பெரிய சொத்து வந்து கைமாறிடுச்சு, பெரிய சொத்து வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எது உண்மையோ எது பொய்யோ, குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி அள்ளி போட்டுக்கிற கதை தான் இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மனநிலை, அது வந்து நீங்கள் வந்து அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து கடன் எப்படி கொடுப்பார் சார்? குடும்பத்தில் உள்ள பொண்டாட்டி பிள்ளைக்கா கடன் கொடுப்பாரு? அப்பா அம்மாக்கா கடன் கொடுப்பாரு? அப்படி அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது மகன். அப்பா அம்மாவுடைய 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு, தனியாக பார்த்தீங்கன்னா அனாதை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு பட்டு சட்டையை கட்டிக்கிட்டு அவங்கவுங்க சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ இது எந்த பொறுப்புமே ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை, குடும்பத்தையே பார்க்குற மனநிலையில் இல்லை. அப்படி ஒருத்தர் எப்படி தலைவராக வருவார், நாட்டு மக்களை பார்ப்பாரு அப்படிங்கிற கேள்வி அது மக்களுக்கு வரணும். அதனால தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் சிந்திக்கணும். இப்போ எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 நாள் இருக்குது. மக்கள் சிந்திக்கணும். இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஏமாத்து வேலைங்கிறது மக்களுக்கு தெரியணும். சில நாட்களுக்கு முன்னாடியே எல்லோருமே பேசினது என்னன்னா, விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவாரா, ஏன்னா விஜய் அவருடைய மனைவி சங்கீதாவோட சொத்து பட்டியலையும் அதில் இணைக்கணும், ஸோ அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஸோ மாற்றி இணைச்சுன்னா வேட்புமனே தள்ளுபடியாயிரும் அப்படிலாம் பேசினாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து விஜய் சங்கீதா அவர்களுக்கு வந்து வெளிப்படையாக நான் கடன் கொடுத்துருக்கேன், கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வருமானமும் இல்லை அப்படிலாம் போட்டிருக்காரு. அவர் பேரில் எதுவுமே சொத்து இல்லைன்னு போட்டிருக்காரு. ஒருவேளை சங்கீதா அவர்கள் இதற்கு அப்ஜெக்ஷன் பண்ணால் அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு விஷயத்தை கிளியராக தெரிஞ்சுக்கணும் சார். சங்கீதா அவர் மனைவியாக 28 வருஷம் இருந்திருக்கிறாங்க. மகன் சஞ்சய்க்கு, மகள் சேஷாக்கு, இவங்களுக்கெல்லாம் விஜய்க்கு எங்கெங்கே சொத்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும். எவ்வளோ பணமாக இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 520 கோடி தான் அசையும் அசையா சொத்துக்கள்னு விஜய் வந்து இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி சந்தர்ப்பம் பார்த்து வந்து விவாகரத்து வழக்கை வந்து சங்கீதா போட்டாங்களோ அது பெரிய பின்னடைவாச்சோ விஜயனுடைய அரசியல் வாழ்க்கைக்கு. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில் சங்கீதா அவங்க கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வெளியிடணும், தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி வந்து மனு போடணும். இதெல்லாம் வந்து என்னுடைய கணவர் சொத்துக்கள், இவ்வளோ என்னோட கணவர் சொத்துக்கள் இருக்குது, அவர் தாக்கல் செய்திருக்க சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% தான் அப்படிங்கிறத உண்மைகளை அவங்க சொல்லி சொத்து விவரங்களையும் கொடுத்து விஜய் பேரில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ வைரம் இருக்குது, எவ்வளோ வெள்ளி இருக்குது எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா இந்த வேட்பு மனுவே வந்து தள்ளுபடி ஆயிரும். அப்படி ஒரு சூழலுக்கு விஜய் கொண்டு வந்து தள்ளணும். அதான் உண்மை. அதாவது அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க என்னன்னா இந்த 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 இவருடைய முகம் என்பது போலி முகம், இது மக்களை ஏமாத்துற முகம், இந்த முகத்தை வந்து நம்ம கிழிச்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தேர்தலுக்கு முன்னாடி விவாகரத்து வழக்குக்கு வந்திருக்கிறாங்க, விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. அவ்வளோ தைரியமாக ஒரு முடிவெடுத்த அந்த பெண்மணி இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா வெளியில் வரணும். உண்மையாக விஜய் கையில் எத்தனை சொத்துக்கள் இருக்குது, என்னென்ன சொத்துக்கள் இருக்குங்கிறத வெளிப்படுத்தணும், தேர்தல் ஆணையத்துக்கிட்ட மனுவாகவும் கொடுக்கணும் ஆதாரங்களோட அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 520 கோடி தான் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் இவர் இன்னைக்கு சமர்ப்பிச்சிருக்காருன்னும் போது இப்போ சங்கீதா வந்து விவகாரத்து கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியில் வந்து ஒரு 4000-5000 கோடி சொத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன்ல ஒரு கணக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்னைக்கு வாங்கி போட்ட சொத்தெல்லாம் 30 வருஷத்துக்கு இன்னைக்கு மதிப்பு கூடிருச்சு, நகை மதிப்பு கூடிருச்சு, வைர மதிப்பு கூடிருச்சு, வெள்ளி மதிப்பு கூடிருச்சு, எல்லாமே மதிப்பு கூடிருச்சுன்னும் போது குத்து மதிப்பாக ஒரு 4000-5000 கோடி சொத்தாவது விஜய் கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சங்கீதா விவகாரத்து வழக்கு போட்டிருக்காங்க. நியாயமான ஜீவனம்சம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த வழக்கில் அந்த நியாயமான ஜீவனம்சம் அப்படின்றது ஒரு 5000 கோடி சொத்துன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2500 கோடி ரூபா மனைவி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்க போகிறாரு? மனைவிக்கும் குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறாரு, வேறு யாருக்கும் கொடுக்க போகிறது இல்லை. அதை வந்து இருட்டடிப்பு பண்ணுறதுக்கு, அதில் மோசடி பண்ணுறதுக்கு, சங்கீதாவை ஏமாத்துறதுக்கு, பெத்த பிள்ளையை ஏமாத்துறதுக்கு, பெத்த மகளை ஏமாத்துறதுக்கு போடுற நாடகம்
நாடகம் தான் இது. இது ஒரு முழுக்க முழுக்க சித்தரிக்கப்பட்ட நாடகம். இது முழுக்க முழுக்க அவருடைய சொத்துக்களை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அண்ணா நகரில் ஒரு 35 கோடி ரூபா 45 கோடி ரூபா என்னமோ ஒரு சொத்தை விற்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ் கல்யாண மண்டபத்தை விற்றாரு. ஈசிஆரில் ஒரு பெரிய சொத்து ஒரு 90 கோடி ரூபாய்க்கு விற்றாரு. இப்படி சில செய்திகள் வந்து கசிஞ்சது. அந்த செய்திகள் உண்மை. எல்லா சொத்துக்களையும் விற்று பணமாக மாற்றிட்டு இருக்கார் விஜய் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம். பார்த்தீங்கன்னா சில சொத்துக்களை வந்து வேறு வேறு நெருக்கமான நண்பர்கள் வேறு வேறு நெருக்கமான ஆட்களின் பேரில், அதான் டிரைவர் ராஜேந்திரனை எப்படி பினாமியாக போட்டிருக்காரோ அந்த மாதிரி நெருக்கமான ஆட்கள் பேரில் மாற்றிக்கிட்டு இருக்காரு, அப்படின்னு பினாமி சொத்தாக மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நடிகை பேர் குறிப்பிட வேணாம், எல்லாருக்கும் யாருன்னு தெரியும். அந்த நடிகை பேரில் வந்து மேக்சிமம் சொத்தை வந்து பெயர் மாற்றம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வந்தது. அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு வந்து தோணுது. ஸோ அப்படி ஏதாவது செஞ்சு மனைவி மக்களை ஏமாற்ற பார்க்குறாரா? நீதிமன்றத்தில் இப்போ 520 கோடி ரூபா தான் மொத்தம் எனக்கு சொத்துன்னு சொன்னால் அதில் ஒரு 100 கோடியோ 200 கோடியோ கொடுங்க அப்படின்னு தான் வந்து நீதிமன்றமே சொல்ல முடியும். அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன தொகையை கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களை துரத்தி விட பார்க்குறாரா, பற்றி விட பார்க்குறாரா, ஏமாற்ற பார்க்குறாரா அப்படின்ற ஒரு ஆங்கிளும் இருக்குது. அதையும் வந்து செய்கிறதுக்காண்டி தான் இதையும் அவர் செஞ்சிருக்காருங்கிறது உறுதியாகவே நமக்கு தெரிய வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கீதா அவருடைய மனைவி இப்போ வந்து சுதாரிச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு பேங், அதாவது வந்து எப்படி சொல்ற பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி உண்மைகளை உடைச்சாங்க அப்படின்னா சரியா இருக்கும். இந்த நேரத்தில் விஜயினுடைய முகத்திரை கிழிக்கிறதுக்கு சரியான தருணம், சரியான சந்தர்ப்பமா இருக்கும். அதை செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். குறிப்பா விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து அவருடைய பிரச்சாரத்தை பெரம்பூர்ல இருந்து தொடங்கியிருக்காரு. பெரம்பூர், அதுக்கப்புறம் குளத்தூர்ல வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் அண்ணா நகர்லாம் பேசுறதா இருந்துச்சு. ஆனா வந்து பாதியிலே பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தை நிறுத்திட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. அதற்கான காரணம் வந்து காவல்துறை சைட்ல இருந்து உறுதிய பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? சார், இது வரைக்கும் டிஎம்கே தான் காரணம், எங்களை வெளியில் வர விடலைன்னு சொன்னார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் மேலேயே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பித்தார். இப்போ வந்து காவல்துறை வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கலைன்னு சொல்கிறாரு. காவல்துறை சரியான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்காம எப்படி நீங்கள் பெரம்பூரில் வந்து பிரச்சாரத்தை தொடங்குனீங்க? வேட்புமனு தாக்கல் பண்ணோன்னே நீங்கள் அந்த கேரவனில் ஏறி நீங்கள் வந்து பிரச்சாரத்தை தொடங்குனீங்க. நீங்கள் நின்று ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் பேசுனீங்க, மக்களை சந்திச்சிங்க, மக்கள் உங்களை வரவேற்றாங்க. ஆரவாரமாக அந்த சூழ்நிலை உருவாச்சு. அங்கே எல்லா பாதுகாப்பும் இருக்கத்தானே செஞ்சிச்சு. அதே மாதிரி நான் குளத்தூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை. நீங்கள் மக்களை சந்திச்சிங்க, பிரச்சாரம் பண்ணீங்க, வேன் ஏறி பேசுனீங்க. அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்ட பர்மிஷன், அதாவது இன்னைக்கு 4 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. தேர்தல் ஆணையம், போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஃபயர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், கார்பரேஷன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இவங்க எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. அப்படின்போது நீங்கள் வில்லிவாக்கத்தையும் அண்ணா நகரையும் தவிர்த்துட்டு நீங்கள் நேராக கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. எங்கே போகுது விஜயோடைய கேரவன்? ஏன் விஜயோட கார் எங்கே போகுது? விஜய் எங்கே அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரலையா? வில்லிவாக்கத்துக்கு வரலையா? அண்ணா நகருக்கு வரலையா அப்படின்னா யாருக்குமே எந்த பதிலுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டாரு. அதிகமாக இருந்தனால போயிட்டாரோ? அதெல்லாம் இல்லை சார். வெயில் அதிகமாக இருக்கும்போது தானே மக்கள் வராங்க. மக்களுக்கு வெயில், உங்களுக்கு வெயில். மக்களுக்கு ஒரு தனி வெயில், உங்களுக்கு ஒரு தனி வெயிலா? மக்களுக்கு வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சா? மக்கள் மட்டும் சுற்றி நிற்கிற மக்கள் வந்து ஊட்டி கொடைக்கானல் கிளைமேட்டில் இருந்தாங்க. அவங்களும் வெயிலில் தானே நின்னாங்க. நீங்களும் வெயிலில் தானே நின்னீங்க. நீங்களும் மக்களும் ஒன்று தானே. நீங்கள் தானே மக்களை நேசிக்கிறீங்க. உங்களை நேசிக்கிற மக்கள் வந்து இந்த வெயிலில் நிற்கிறாங்க. கூட்டமாக தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டு வேர்வெளியும் கஷ்டப்பட்டு நின்று உங்கள் பேச்சை பார்க்குறாங்கன்னும் போது அந்த மக்களுக்காண்டி நீங்கள் வெயிலை தாங்க மாட்டீங்களா? வெயில கூட தாங்க முடியாத நீங்க ஒரு தலைவன் நீங்க எப்படி வந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ண முடியும்? ஏகப்பட்ட கேள்விகள் வருது சார். அடுத்தடுத்த பாயிண்ட் எல்லாம் வந்து பிரச்சாரமே பண்ணல. இன்னைக்கு பாருங்களேன், தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, போலீஸ் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கார்பரேஷன் பர்மிஷன், ஃபயர் பர்மிஷன் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு நேர கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார், பனையூருக்கு போயிட்டாரு. அங்கே போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார், ஏசியில் போய் படுக்க போயிட்டார். உங்கள் கேரவன்லேயே வந்து ஏசி இருக்கே, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகரும் போது நீங்கள் படுக்கலாமே. நியாயமாக பார்த்தீங்கன்னா இது தேர்தல் நேரம். நீங்கள் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு உங்கள் வண்டி நகரும் போதே மக்கள் இருப்பாங்க. எல்லா தொகுதியிலையும் தான் நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் பெரம்பூரில் மட்டும் நிற்கலே இல்லை, நீங்கள் 234 தொகுதியிலையும் உங்களோட வேட்பாளர்களை நிறுத்திருக்கிறீங்களே. அப்போனா போகிற பக்கமெல்லாம் உங்களுக்கு வந்து செல்வாக்கு அதிகரித்தாதானே அது ஓட்டாக மாறும். அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை. விஜய் வந்து அரசியலுக்கு லாய்க்கே பட மாட்டார் சார். அரசியலுக்கு ஹீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ். அதான் உண்மை. அதை வந்து ஒவ்வொரு படியாக அவருடைய முகங்கள் வந்து வெளிப்பட்டுக்கிட்டே வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க, எல்லாமே நக்கல் நையாண்டி. அதாவது அவர் பேசுகிறார் ஒரு மேடையில், கட்சி இவரெல்லாம் இவன்லாம் ஆரம்பிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த அவர் வரேன்னு சொன்னார், இந்த இவர் வரேன்னு சொன்னார், அவர் வரல இவர் வரலையா, ரஜினியை கமல்லாம் அட்டாக் பண்ணார். ரஜினி கமல்லாம் உங்களுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட், சீனியர் நடிகர்கள், அவர் வர்றாங்க வரல அதை விட்டுருங்க. நான் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வரல, கேரியரின் உச்சத்தில் இருக்கும் போது வரேன் அப்படின்னாரு. கேரியர் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமிர்த்தனமான பேச்சு, அதை எல்லாரும் வந்து அந்த நேரத்திலே பேசினாங்க. ஏதோ ஒன்று செய்ய வராரோ விஜய் வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு அரசியல் ஆர்வத்தோடு வராரோ அப்படின்ற எண்ணங்கள் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனால் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்தில் அத்தனையும் பொய்யாக்கிட்டார் விஜய். அதாவது வந்து சிவாஜி கணேசன் சௌகார்ஜானிட்டு கேட்பார்ல, அத்தனையும் நடிப்பா லதா அப்படின்னு வரல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அத்தனையும் நடிப்பு சார், அத்தனையும் நடிப்பு, மக்களை ஏமாத்துற வேலை. இத்தனை நாள் வந்து உங்கள் விஜய் உயிரென வருவேன் அப்படின்னு பாட்டு பாடி போட்டுட்டு நேத்திக்கு வந்து வேட்பாளர்களை அறிவிக்கும் போது என்ன சொல்றாரு, பெரம்பூர் சி ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி ஜோசப் விஜய் அப்படிங்கிறாரு. எதுக்கு இப்போ ஜோசப்பை சேர்க்கிறாரு, விஜய்ன்னு சொல்ல வேண்டியதானே. அவர் போட்டி போடுற இடமெல்லாம் பாருங்க. பெரம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎம்னு சொல்லுவாங்க, தலித்து கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு. அது அவர் வந்து தன்னை வந்து ஒரு கிறிஸ்தவராக அடையாளப்படுத்திக்க விரும்புகிறாரு. அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு சிறுபான்மையர் ஓட்டு வரணும்னு நினைக்கிறாரு, தலித் ஓட்டு வரணும்னு நினைக்கிறாரு. இன்னொரு தொகுதியும் நீங்கள் பாருங்கள், திருச்சியிலையுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் ஜாஸ்தியாக இருக்காங்க, அங்கே போய் வந்து நிற்கிறாரு. ஸோ 2 இடத்துல நிற்கிறாரு. இப்போ 2 இடத்துல தலைவர்கள் நிற்பாங்களா அப்படின்னா அது ரொம்ப ரேரு. ஜெயலலிதா ஒரே ஒரு தடவை 91 அப்படி நின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவர்கள் வந்து 2 இடத்துல நிற்கவே இல்லை. விஜய் வந்து 2 இடத்துல நிற்கிறாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஏன் பெரம்பூரில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பெரம்பூர் மக்களும் உங்கள் மக்கள் தானே, உங்கள் தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க. நீங்கள் அங்கே நியாயமாக சரியாக போய் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். சரியாக உங்களால் பிரச்சாரம் பண்ண முடியாது, உங்கள் தொகுதியிலே உங்களால் பிரச்சாரம் பண்ண முடியாது. இன்னைக்கு போனார்ல, மறுபடியும் இனிமேல் எப்போ பெரம்பூர் போவார்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் கேரவன் எடுத்துகிட்டு போய் உங்கள் விஜய் உயிரென வருகிறேன் அப்படின்னு போட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு வந்தாலும் வருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டராக விஜய் இருக்கார். முழுக்க அரசியலுக்கு செட்டே ஆக மாட்டார் சார். அதை எல்லாம் அப்படின்னா அந்த அஜிதா அந்த பொண்ணு இருக்காங்களே, காரில் வந்து நடுவில் விழுந்து வழிமறித்து நியாயம் கேட்டாங்க, கவலையே படலை, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த எப்படியாவது தனக்கு சீட்டு கிடைக்கும்னு போராடிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேருக்கு அந்த அஜிதாங்கிறவங்களுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் தன் சொந்த பணத்தை போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அந்த தொகுதியில் செஞ்சுருக்கிறாங்க. அந்த தொகுதியில் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது இந்த தேர்தல் வந்தால் அஜிதா நின்னா நிச்சயமா ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாலிட் கேண்டிடேட் கூட வந்து தாவேக்கால இல்லை சார். விஜயே தோத்து போவார். 2 தொகுதியில் நிற்கிறார். அதனால தான் பயந்து புஷி ஆனந்த் டி நகரில் நிற்கிறாரு. டி நகர் சத்யாகிட்டையெல்லாம் என்ன ஆக போறாருன்னு தெரியாது. டி நகர்ல எல்லாம் புஷி ஆனந்துக்கு என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. அதனால அடுத்த ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்தில் அவரோட நிலைமையும் கவலைக்கிடும். ஸோ இருக்கிற எல்லாருமே வந்து தோத்து போகிறாங்க. ஒரு கேண்டிடேட் கொடுத்தா நிச்சயம் அங்கே வெற்றி அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடி, அதில் பார்த்தீங்கன்னா அஜிதா வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் வேணும்ட்டே அஜிதா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த தூத்துக்குடியில் இருக்கிற முக்கியமான அங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற தாவேக்கால இருக்கிற யாராவது ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்ச அரசியல் ஞானம் உள்ள இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று அண்ணன் அஜிதாக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, வேற ஒரு வேட்பாளர் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அங்கே கொண்டு போய் இவருடைய நண்பர் 36 வருஷமா நண்பராக இருக்காரு ஸ்ரீநாத், அவர் என்ன பெரிய அரசியல் சாதனை பண்ணாரு, என்ன அரசியல் அனுபவம் இருக்கு, என்ன அரசியல் புரிதல் இருக்கு, இது வரைக்கும் ஒரு பிட்டு கிள்ளி கொடுத்துருப்பாரா மக்களுக்கு. அவரெல்லாம் யாரு, என்ன விவரம், ஒரு ஐயங்காரு. அங்கே ஐயங்காரை கொண்டு போய் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் நிறுத்துறீங்கன்னா இது எவ்வளோ பெரிய அடிமுட்டாள்தனம். ஒரு கேண்டிடேட் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அந்த அஜிதா அப்படின்னா அவங்களுக்கு சீட்டை கொடுக்காம அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி அங்கே வேற ஒரு நல்ல கேண்டிடேட் கூட சீட்டு கொடுக்காம ஒரு ஐயங்கார் பையன் ஸ்ரீநாத்தை கொண்டு போய் அந்த தொகுதியில் நிறுத்துறீங்க அப்படின்னா இதுதான் சேடிஸ்ட் தனத்தின் உச்சம். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஜெயிக்க முடியுமா சார்? 10-15 ஓட்டு 50-20 ஓட்டு கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த தொகுதியை வந்து வீணடிச்சுட்டார். எந்த தொகுதியிலும் ஜெயிக்க போகிறது இல்லை, அது தனி கதை. ஆனால் திட்டமிட்டே பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படின்னா இவர் வந்து மாற்றத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெட்டியார் பாளையத்துலேருந்து வந்த நாராயணன் ஏடிஎம்கேல அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் எம்எல்ஏவாக இருந்தார், சீட்டு கிடைக்கலன்னோட இவர்கிட்ட வந்திருக்காரு, இவர் சீட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
தூசி மோகன் அவரும் ஏடிஎம்கேலேருந்து வந்தார், அவர் சீட்டு கொடுத்துருக்காரு. பிஜேபியிலேருந்து வந்த செல்வத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம நேருவோடைய நெருக்கமாக இருந்தார் அவர் விஜயின்னு, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. இப்படி மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்களுக்கு தான் சீட்டு. உங்கள் கட்சியில் இருக்கிற உங்களுக்காண்டி உழைச்ச, உங்களுக்காண்டி போஸ்ட் ஓட்டின, உங்களுக்காண்டி வந்து உயிரை கொடுத்த தொண்டர்கள் ரசிகர்களுக்கு சீட்டு கிடையாது. பல போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜயனுடைய முகம் அடுத்தடுத்து அவர் வெளியில் வருவார். அதனால தான் வரமாட்டேங்கிறாரு. பயந்து வந்து உள்ள பதுங்கிக்கிறாரு. வெளியில் மட்டும் வந்தார்னு வச்சுங்களேன், அது சொன்னார்ல, சிங்கம் எப்பயாவது தான் வேட்டையாடணும்னு, எப்பயாவது வேட்டையாட வரும். ஆனால் வந்து இப்போ இது தேர்தல் நேரம். இந்த தேர்தல் நேரத்தில் தினம் எல்லாரும் வந்து மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்கன்னும் போது நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டிவியில் பாட்டு பார்த்துக்கிட்டு ஜாலியாக சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஓடிடி சேனல்னா, உங்களை மாதிரி ஒரு தலைவர் ஓட்டு போட்டால் இந்த கேடு அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதை வந்து சரி பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிடுவார் சார் தமிழ்நாட்டை. அதனால் வந்து இது எச்சரிக்கை பதிவாக மக்கள் எடுத்து. விஜய் அரசியல் தொடர்பாக பல விஷயங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி.